வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் அடுத்த செஷன் நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே வெனஸ்டேயோட செஷன்ல நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எந்தெந்த லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வீக்லி அனாலிசிஸ் வீடியோல நம்மளோட லெவல்ஸை தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த வாரம் நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன டார்கெட்டுங்கிறது சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவலா 24,850 இது நம்ம போன வாரமே வந்து ரீச் ஆகணும் எதிர்பார்த்தோம். ரீச் ஆகல. 25,150 வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் 24,850யும் அடுத்த லெவலா 24,750 வரைக்கும் நிஃப்டி வரணும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுல இருந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பர்ஃபெக்டா நிஃப்டி ஓப்பனிங்லேயே அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு. நம்மளோட டார்கெட்டை ஓப்பனிங்லேயே இந்த ரேஞ்ச் இருக்குல்ல 735 டச் பண்ணி இந்த சப்போர்ட்லயும் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதுல இருந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்த்தோம். ஸோ நம்மளோட ஃபைனல் டார்கெட் இந்த வீக்கு வச்சிருந்தது முதல் நாள் ட்ரேடிங் செஷன்லேயே அதை டச் பண்ணிட்டனால நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து அப் சைடில் வச்சிருந்தோம். இன்னைக்கு பெரிய டவுன் சைடுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் ஒரு பெரிய ரீசனா இருந்தா கூட டெக்னிக்கலும் டவுன் சைடில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரே ஷாட்ல மார்க்கெட் மண்டே ஓப்பனிங்லேயே ஃபைனல் டார்கெட்டுக்கே வந்து எடுத்து வந்து ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே தான் நம்ம டெலிகிராம் லைவ்லையும் டைரக்ஷன் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ நிஃப்டி இங்க இனிஷியலாவே பாட்டம் வரைக்கும் வந்துட்டனால இதுல இருந்து தொடர்ந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தோம். இது வரைக்கும்னா 25,170 வரைக்கும் போயிட்டு அதுல இருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறது தான் லைவ்ல ஷேர் பண்ணிருந்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த அந்த ரேஞ்சில் இனிஷியலா நிஃப்டி மூவ் ஆகல. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரேஞ்ச் தான் எதிர்பார்த்தோம். ஓகே, இதுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் 25,200 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஓகே, ஸோ ஆனால் நிஃப்டி இதுலயே ஒரு சின்ன சைட்வேஸ் டு டவுன் சைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னைக்கு அப் சைட்ல தான் இருந்துச்சு. அதனால டவுன் சைட்ல எந்த ட்ரேட் பாசிபிலிட்டிஸுமே பார்க்கல. ஓகே, ஸோ அப் சைட்ல தான் நம்மளோட பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அப் சைட்ல தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து டார்கெட் வந்து நம்ம அப் சைட்ல தான் வச்சிருந்தோம். 25,170 அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். இதை தான் ப்ரீமியம்ல கூட ஷேர் பண்ணியிருப்போம். ப்ரீமியம்ல கூட இந்த சேனல்ல வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெலிகிராம்ல. இதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி ஒன்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட சி சைட்ல ட்ரேடும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இந்த ரேஞ்சை ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா பர்ஃபெக்டான ஒரு நல்ல மூமெண்டம் அப் சைட்ல கிடைச்சது. ஓகே, நிஃப்டில இந்த ரேஞ்ச் இது இருக்குல்ல, இந்த இதை டெஸ்ட் பண்ணி அப்படியே சைட்வேஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம 640-30ங்கிறத ரேஞ்சா வச்சிருந்தோம். அதுக்கு கீழே நிஃப்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 640-30ல இருந்து ரீடெஸ்ட் டச் பண்ணி மறுபடியும் நிஃப்டி மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இந்த ரேஞ்சு இது என்ன சொல்றது, இந்த ரேஞ்சிலேயே ஒரு 11-12 மணிக்கெல்லாம் இதை பிரேக் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். பட் பிரேக் பண்ணல. பட் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல அப் ட்ரெண்ட் அப்படி இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிருந்தோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 2 மணி வரைக்குமே நிஃப்டி அப்படியே அதே ட்ரெண்ட்ல கண்டினியூ பண்ணிட்டு இதுல இருந்து ரேஞ்சில இருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ ஒன்று பிரேக் அவுட் கொடுத்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கண்ட்லயே ஒரு 100-150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்ல இன்னைக்கு நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இனிஷியலா எடுத்த ட்ரேட் எல்லாம் வந்து அப்சைட பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அது வந்து ஹிட் ஆகல. ஏன்னா இதுல சைட்லயே போயிட்டு இருந்தனால எஸ்எல் தான் ட்ரிகர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலா உள்ளது வந்து நம்ம எஸ்எல் எதுவும் இல்லாம இந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணோம் பிரேக் பண்றதுக்காக. ஸோ அது பர்ஃபெக்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிரேக் பண்ணி டார்கெட் ரீச் ஆச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னா நான் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான், சேம் எக்ஸ்பெக்டேஷன் தான். நிஃப்டி இன்னும் அப்சைட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இதனால அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட வியூவாகவும் இருக்கும். என்னோட வியூவும் கூட அதுதான். லாங் டேர்ம்ல மீன்ஸ் இந்த வீக்கெண்டுக்குள்ள நிஃப்டி டவுன் சைட் தான் வரணும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஏங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்னை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்ல. அந்த 1 hour டைம் ஃப்ரேம்ல நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிறைய வீடியோல பார்த்துட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் பேட்டர்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதனால நம்மளோட டார்கெட் வந்து டவுன் சைட்ல இது வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரும்போது எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து அந்த இதுல ஓப்பன் ஆயிருந்தா கூட இமீடியட் டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் போனாலும் கூட இதுல இருந்து ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மறுபடியும் இங்க இருந்து டவுன் சைட் கொடுத்த நிஃப்டி மறுபடியும் அதே சப்போர்ட் லைன்ல பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஹையும் பிரேக் பண்ணி ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு 1 hourல. ஓகே, ஸோ இது
அடுத்து எந்த ரேஞ்சுக்கு நிப்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து டைரக்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சப்போர்ட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம இதுதான் எதிர்பார்த்தோம், இது வரைக்கும் வரணும் எதிர்பார்த்து வந்துடுச்சு. இது இங்க இருந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக போகணும். அது எங்க இருக்குன்னா 25,200ல இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சை நிப்டி ஷார்ட் டேர்ம்ல டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை வெனஸ்டே ஏதாவது பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா இது அப்படியே நிப்டி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகலாம். டவுன் ட்ரெண்டோ இல்லை சைட் பேஸ் இந்த ரேஞ்சிலே கண்டினியூ ஆகலாம். அப்படி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனே கண்டினியூ ஆச்சுன்னா எந்த நெகட்டிவ் நியூஸ் எதுவும் புதுசா இல்லாம இப்ப இருக்க சுச்சுவேஷனே கண்டினியூ ஆகும் பட்சத்துல நிப்டி டைரக்டா இந்த ரேஞ்சுக்கு தான் போகணும். ஓகே, 25,200 ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை டச் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து நிப்டி ஒரு பெரிய ஃபால் நோக்கி 24,400 வரைக்கும் வரலாம் வரும் நாட்கள்ல. ஓகே, ஸோ பட் வெனஸ்டே ட்ரேடிங் செஷன்ல இதுல இருந்து ஒரு அப்டன் கொடுத்து 25,200 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்மளோட இனிஷியல் டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 25,200 150ல இருந்து 200ங்கிற ரேஞ்ச் இருக்கும். ஒன்ஸ் அந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்து 24,400 வரைக்கும் மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நிப்டில இருக்கு. ஓகே, ஸோ வழக்கம் போல லைவ்ல டெலகிராம்ல டைரக்ஷன்ஸ் போஸ்ட் பண்றேன். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டா வந்து ரீச் ஆகும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக் வியூ ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.